கிட்டத்தட்ட 4 நாளா இந்த டீத் பெயின் வந்து எனக்கு இருக்குது. விஸ்டம் டீத்து. ஞானப்பல்லுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே 4 இருக்கும். இந்த பக்கம் மேலே 1 கீழ 1 அதே மாதிரி 4 பல். நம்ம இந்த கடவாய் இருக்கு இல்லைங்களா? அதோட எண்டு டீத் எல்லா பல்லுக்கும் எண்டில் முளைக்கும். அந்த பல் எதுக்கு முளைக்குதுன்னே தெரியாது. ஒரு தேவையில்லாத பல் தான். அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே நம்ம இந்த பல் யூஸ் பண்ணியே சாப்பிட்டுப்போம், பழகிப்போம். ஒரு 18 வயசுக்கு அப்புறமே அதை முளைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏன் இப்போது 32 வயசு ஆகுது, இப்போ ஏன் அந்த பல் இந்த பாடுபடுத்துதுன்னு எனக்கு தெரில. ஆல்மோஸ்ட் எல்லா பல்லுமே முளைச்சிருச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ப்ரெக்னன்சி அப்போ இந்த பக்கம் இருக்க பல் வந்து ரொம்ப பெயினாக இருந்தது. அப்போ எந்த மெடிசனுமே என்னால் சாப்பிட முடியல. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் 2 டைம் பெயினாக இருந்தங்காட்டி பேராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு எங்கள் கைனகாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அது அப்படியே பெயின் வந்து அப்படியே போயிடுச்சு. அந்த பல்லுமே வெளியே வந்துடுச்சு. அதுவுமே க்ராஸாக தான் வந்திருக்கு. இந்த பல் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, அது க்ராஸாக இருக்குது. அதை வந்து டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் ப்ரஷ் பண்ணும்போது கண்ணாடி பார்த்துட்டே இருக்கணும். அதில் ஏதாவது சிக்குச்சுன்னா அந்த பக்கத்தில் இருக்க பல்லையும் சேர்த்து சுத்தம் பண்ணிடும். அந்த பல்லுமே டேமேஜ் ஆயிடும். 2 பல்லையும் பிடுங்குற மாதிரி இருக்கும். இந்த பல்லு பார்த்தீங்கன்னா, இந்த பல் ஸ்ட்ரைட்டாக தான் வருது. ஆனால் எலும்புக்குள்ளே இருக்குது. பாதி பல் என்னோட இந்த ஜாலைன் எலும்புக்குள்ளே இருக்குது, பாதி வெளியே இருக்குது. அது 4 நாளாக பயங்கரமான வலி. நானும் மெடிசனு, டேப்லெட்டு என்னென்ன எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் இன்றைக்கி ஃபைனலாக போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அதை ரிமூவ் பண்ணுறதா பெட்டர்ன்ட்டாங்க. நாளைக்கு சர்ஜரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போய் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வேறு ஒரு பயமாக இருக்குது. நான் ஸ்கின்னை மட்டும் அந்த மேலே இருக்க இதை மட்டும் ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால், அது ரிமூவ் பண்ணாலும் டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஏன்னா திருப்பி உங்களுக்கு அது வளர்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மறுபடியும் ஊசி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நான் பெயின் கில்லர் எதுவுமே எடுத்துக்கல. நேற்று காலையில் வரைக்கும் பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேன். நேற்று நைட்டுமே ஒன்று சாப்பிட்டேன், ஒரு பெயின் கில்லர். இன்றைக்கி காலையிலேருந்து எதுவும் எடுக்கல. 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கே பெயின் ஆகுதுன்னு கிளியராக தெரியுது. எனக்கு கரெக்டாக அந்த போனில் தான் பெயின் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தலை வரைக்குமே பெயின் ஆகுது. பயங்கரமான வலி. செக்ஷன் வலி கூட ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட பயங்கரமாக வலிக்குது. அது கூட ஏதோ வலி மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்டோம்னா அந்த க்ளீன் பண்ணுறப்போ மட்டும் வலிக்கும், அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடம். இது எனக்கு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இப்போ இங்கே இந்த இடத்துல வலிக்குது. அப்பப்போ வலி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. காதுக்கு பின்னாடி இந்த இடத்துல அந்த ஜாலைன் எங்கே கனெக்ட் ஆகுதோ அனைத்தும் வலிக்குது. நான் கூட லைட்டாக வலிச்சா சமாளிச்சுட்டு அதோட வாழ்ந்துடலான்னு பார்த்தேன். இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஃபுல்லாமே வீங்கிச்சு. உள்ளே பஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சீலே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அந்த இன்ஃபெக்ஷன் ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சர்ஜரி பண்ணுவாங்களாம். எப்படியோ ஓரளவுக்கு இப்போ ரெடியூஸ் ஆயிடுச்சு. நாளைக்கு பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்ச பயமாக இருக்குது. சர்ஜரி நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு எப்படின்னு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன்.